ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். விருச்சிக ராசி நேயர்களே, விசாக மனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். அதாவது உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால் 6ஆம் அதிபதி 6க்கு 10ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். அப்படின்னும் போது வேலையில் அதீதமான ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையினால் 4ஆம் இடத்துல சனி. அதனால் அர்த்தாஷ்டம சனி அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு பெயர் புகழந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம், அதாவது தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார். 10ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கார். 7ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள், தொழிலில் புதிய முயற்சிகளை டெக்னிக்கை கையாண்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க. இப்போ அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முடிவடைகிற காலம் வந்துடுது. இன்னும் ஒரே மாதம்தான். அடுத்த மாதத்தில் தை மாசியில் சனி பகவானும் மாறிடுறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதை தவிர ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் சார்ந்த ப்ரொஃபஸர்ஸு, அதை தவிர டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் சார்ந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரத்தம், வங்கி அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர மருந்து வியாபாரம் செய்கிறவங்க, மறைந்த இடத்திலிருந்து, அதாவது உங்களுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து, அதை தவிர மண், பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது புதையல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். திடீர் பணவரவு வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தனக்காரகனை பார்க்கறதுனால திடீர் பணவரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 27/1/2026 உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் 7/2/2026 சுக்கிரனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது திக்பலம் பெற்று போகிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம். 7/12க்கு ஆட்சி பெற்றதனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம், மேன்மை, வெற்றி எல்லாமே கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரும். புதிய வேலையில் மாற்றம், ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவியோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது பணவரவிற்கும் சரி, எடுத்த காரியங்களிலும் சரி, தீர்க்கமான முடிவுகளிலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும்
அர்த்தாஷ்டம சனி இன்னும் ஒரு மாதம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த உடனே டக்குன்னு போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமை காத்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து 29/1/2026 31/2/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதாவது அகத்திக்கீரை கட்டு கோசாலையில் கொடுத்துட்டு போங்க. கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க. நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சு தை மாதம் வேறு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, தீபம் விளக்கு போட்டு வாங்க, எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு, திருவேற்காடு இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகும் எந்த ஒரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகி செல்லும். வெற்றிகரமான மிகப்பெரிய ஏற்றமான தை மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு அமையும்.